அன்பான சகோதர சகோதரிகளே, ஊழிய பாதை நிகழ்ச்சியில இன்னொரு எபிசோடுக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கடந்த முறை நாங்கள் சொல்லியிருந்தோம், உங்கள் கேள்விகளை இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியத்தை அல்லது உங்களுக்குள் தோன்றுகிற கேள்விகளை இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடலாம் என்று. விசேஷமாய் அநேகருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். கத்தார் தேசத்திலிருந்து, மலேசியா தேசத்திலிருந்து உங்களுடைய அன்பான ஃபீட்பேக்ஸ் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் விதைகளாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம். அருமையான தேவ மனுஷன் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் ஜேம்ஸ் வின்சென்ட் அண்ணன் நம்ம அநேக கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நமக்கு விடை கொடுத்து வருகிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணா, இன்னொரு எபிசோடுக்குள்ள உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் அண்ணா. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த எபிசோட்ஸில் தேவனுடைய கிருபை இருந்து அநேக தேசங்களிலே இது போய் தொட்டுன்னு இருக்குது. அநேகர் கடந்த எபிசோட்ஸை பார்த்துட்டு அருமையான சகோதர சகோதரிகள் கத்தார் தேசத்திலிருந்து, மலேசியா தேசத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதில் எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன, தேசங்கள் கடந்து இந்த வார்த்தைகள் போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ஊன்றுகோலாக இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு விடையாக இருக்கிறது. தேவன் உங்களை கொண்டு அவர்களோடு கூட பேசுகிறார் என்று நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க எல்லோருமே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்களுடைய விஷஸை உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. அவங்க சார்பா விஷஸ் என்ன, என்னோட விஷயம் சொல்லிட்டுப்பா, தெரியாது. என்ன பெரிய சந்தோஷம்னா, நிறைய பேர் என்ன நான் சொன்னது போல நிறைய பேர் நான் சந்திக்கிற ஜனங்களாகட்டும், ஒரு ஃபோன் மூலியமாகட்டும், இந்த நிகழ்ச்சியை குறித்து ரொம்ப சந்தோஷமா பேசுறதுல நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். இது என்ன ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ரொம்ப போல்டான கொஸ்டின்ஸ் கேட்கப்படுகிறது. பயமே இருக்குது. அவ்வளவுதான். இதுல என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏற்கனவே கேள்விகளை எழுதி கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்து இந்த கொஸ்டின் கேட்கறீங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது. அதுதான் இந்த ப்ரோக்ராமோட ட்விஸ்ட்னா. இது எல்லாமே ரேபிட் ஃபயர் கொஸ்டின்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இப்பதான் நாங்க இந்த கேள்விகளை கேட்கிறோம். ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியமாவும் இருக்குது. நான் தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்து நிமித்தமாய் அந்த கேள்வி கேட்கும் பொழுது அதை புறக்கணிக்காம அந்த கேள்விக்கு தெளிவான தேவ வசனத்தை கொண்டு நீங்க அந்த விடைகளை சொல்லும் பொழுது, வார்த்தைகளை கொடுக்கும்போது எனக்கு அநேகம் ஒரு ஆச்சரியமா இருக்குது. இல்லை ஜாக்சன், எனக்கு என்னன்னா, அந்த கேள்விக்கு எனக்கு அனுபவம் அந்த பாதையில் நடத்தி இருந்தா நான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். தெரிலன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். சரியா? ஏன்னா நம்ம வந்து சும்மா ஏதோ நீ கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுன்றது சான்ஸ் கிடையாது. பட் ஆனால் நீ கேட்கும் பொழுது எனக்கு தெரியுதா, என்னுடைய பாதையில் அனுபவப்பட்டிருந்தா, என்னதான் இருந்தாலும் அந்த அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்ததுன்னா நான் சொல்லுவேன். இல்லைன்னா அப்பா இந்த கேள்வி எனக்கு தெரியலப்பா, நான் வேணா விசாரிச்சு சொல்றேன், இல்லைன்னா கேட்டு சொல்றதான் சொல்ல முடியும். ஆனா என்ன சந்தோஷம்னா, இத்தனை எபிசோட்ஸ்ல எந்த கேள்வியும் அப்படி புறக்கணிக்கல. அது எனக்கு வார்த்தை ஞாபகம் வருது, நீங்க போங்க, உங்களை கொண்டு நான் பேசுவேன். கர்த்தர் சொன்னதை நான் நினைவு கூறுறேன். உங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடந்த எபிசோட்ல வந்து ஒரு கேள்விக்கு நீங்க விடை கொடுத்தீங்க. உற்சாகமாய் வருகிற ஊழியக்காரர்கள் ஆரம்ப கட்டத்துல உற்சாகமாய் வந்து பிற்பாடு சபையில சோர்வடையும் பொழுது, அவங்க படுகிற பாடுகளுக்கு, அவங்க எடுக்கிற மெனக்கெட்டுக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்காத போது சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு விடையை சொன்னீங்க. அது என்னன்னா, இன்னைக்கு நம்ம கேமரா முன்னாடி உட்காந்துட்டு பேசுறோம்னு சொன்னா எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த வார்த்தை போய் சேரும். விதைக்கிறவனால அல்ல, நீர் பாய்ச்சிக்கிறவனால அல்ல, விளைய செய்கிற தேவனால எல்லாம் ஆகும்னு சொல்லி நீங்க சில காரியங்களை சொன்னீங்க. அநேகருடைய உள்ளத்தை தொட்டு இருக்குதுன்னா, விசேஷமா எனக்கு ஃபோன் கால்ஸ்ல வந்து உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதான் நான் என்னைக்கும் நான் சொல்லுவேன் ஜாக்சன், இப்போ நீ அந்த இதுல வந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்ம வந்து ஆட்கள் இருப்பாங்க, ஆட்களுக்காக நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே வந்து நிலை நிற்காது. ஆமாம், சரியா? இன்னொன்று வந்து இந்த ஊழிய பாதையில் வந்து நான் வந்து சால்வேஷன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகே சரியா, அந்த ஒரு ஏப்ரல்ல இருந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த சுவிசேஷம் சொல்லணுன்ற ஒரு பாரம் இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து திடீர்னு, எனக்கு தெரிஞ்சவங்க திருச்சியில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணிட்டு சொன்னாங்க, இது மாதிரி வந்து ஒரு மலைவாழ் மக்களை நாங்கள் சந்திக்க போகிறோம், வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நானும் சொன்னேன், எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி மலைவாழ் மக்களை போய் சந்திக்கணும், அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம், இன்னும் நம்ம சால்வேஷன் எல்லாம் ஆரம்பிக்கல, ஆனால் போய் சந்திக்கணுன்றது ஒரு பெரிய தாகம்.
ஸோ அப்போ நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு நானும் போனேன். இங்கேருந்து திருச்சி போயிட்டு அங்கேருந்து திருப்பி இன்னொரு இடம் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப இன்டீரியர்னு வச்சுக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் மலை ஏறி இருப்போம். மலை மவுண்டன் தான். ஸோ இப்படிலாம் 3-4 மவுண்டன் ஏற வந்து குறுக்கு பாதை அது. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் ஒரு பர்சன் தான் கூப்பிட்டு போனாங்க. ஒரு 5 பேர்கிட்ட போனோம். ஏன்னா அங்கே போய் சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் தான் போனது. ஆனால் கிட்டத்தட்ட 6 hours போனால் அந்த மலையில் வந்து ஒரே ஒரு ஃபேமிலி, சரியா, அதுவும் ஒரு ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கு, ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார். ஒரே ஒரு கொட்டா போட்டு ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் சொல்கிறேன் அந்த மலை பகுதியில். ஸோ செல்லர் வந்து வந்தவங்க வந்து இன்னும் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி ஒருத்தர் தானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா 6 hours மேலே ஏறுறதுக்கு செம்ம கஷ்டம், இயல்பான ஒரு காரியம். ஆனால் அவங்களுக்கு அது டவுட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து அங்கே போன பிறகு நான் யோசிச்சது என்னன்னா, இந்த ஒருத்தனுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லலாம் தெரியும் மீடியா வழியாக. ஸோ அப்போவுமே நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மனுஷனுக்கு வந்து இப்போ சேட்டலைட்டில் இருந்து கொடுக்க முடியுமா, இல்லைனா ஏதாவது டேப் ரெக்கார்ட் பண்ண முடியுமா? ஏன்னா சிலர்லாம் வந்து அந்த மாதிரிலாம் ஊழியம் பண்ணுறாங்க, டேப் ரெக்கார்டு ஊழியெல்லாம் பண்ணுறாங்க. வீடியோ எப்படி கொடுக்கலாம், இதெல்லாம் என் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒருத்தனையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ என்னுடைய இது வந்து என்னென்னா அதுவும் ஆத்மா தான், சரியா? அதனால ரொம்ப பெரிய விஷயம்னா 6 மணி நேரம் மலைப்பகுதியில் கடந்த ஒரு ஆத்மா. ஆண்டவரே அதான சொல்றாரு, 99 நீதிமான்களை பார்க்கலும் ஒரு பாவி மனம் திரும்புதலே பரலோகத்துல சந்தோஷம். ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஆனா நீங்க இதை பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. நீங்க சொன்னது போல அப்பப்ப ஸ்பான்டேனியஸா ஒரு சில கேள்விகள் தோணும். ஆனா எனக்கு என்னன்னா, வசனம் சொல்லுது, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் உங்களுக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிப்பது வந்து மேன்மை அல்ல, பெருமை அல்ல, அது என்மேல் விழுந்த கடமை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ ஒருத்தன் வந்து சுவிசேஷம் சொல்லலை, ஆண்டவரை குறித்து சொல்லலைன்னு சொன்னா அவங்களுக்கு அது ஐயோ அப்படின்னு வசனம் இருக்கு. இதை வசனத்தை பெரும்பாலும் எல்லாரும் படிச்சிருப்பாங்க அல்லது கேட்டு இருப்பாங்க பிரசங்கத்துல. இருந்தும் இன்னும் வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல ஏன் குறைப்பட்டு இருக்கிறாங்க? ஏன்னா எனக்கு தோணும், நான் சில நேரத்துல தோணும், 12 சீஷர்களை கொண்டு பல்லாயிரம் பேரு தேவனுடைய நாமம் அறியப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள் என்றார். தோமா என்கிற ஒரு மனிதன் இந்தியாவுக்கு வந்து இத்தனை எண்ணிலடங்காத ஆண்டவருடைய பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்றார், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் வந்து அதை செய்ய முடியும் என்றார். இன்னைக்கு இத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் இருந்து ஏன் இன்னும் உலகம் ஃபுல்லா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க முடியல? உங்களுடைய பார்வை என்னன்னா இதுல? ஸோ நீ சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கேள்விப்படி பார்த்தா எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் பண்ணணும், கரெக்டாக? அதான் உன்னுடைய கான்செப்ட். ஓகே, எல்லாரும். ஸோ எல்லாருமே விழுந்த கடமை. ஆமாம், சரியா? அது நான் ஒத்துக்கிறேன், எல்லாருமே விழுந்த கடமை. ஸோ நாகரிகம் வளருது, டெக்னாலஜி வளருது, எல்லாமே வளருது, சரியா? இப்போ நான் வந்து எல்லாரும் பண்ணலைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. 2 கான்செப்ட், சரியா? அதான் இப்போ கொலை போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய கான்செப்ட் என்ன, இந்த காலகட்டத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ட்ராக் மினிஸ்ட்ரி பண்ணுறாருன்னா நம்ம நினைக்கக்கூடாது அவரை மாதிரி நம்ம பண்ண முடியலையே, அவரை மாதிரி இல்லைன்னா அவரே யோசிக்கக்கூடாது நம்மளை மாதிரி யாரும் வர மாட்டேங்காங்க கிராம ஊழியத்துக்கு, நம்ம மாதிரி கிராம ஊழியம் யாரும் செய்ய மாட்டேங்காங்க, எல்லாம் சிட்டியில் உட்காந்துக்கிறாங்க, யாரும் வர மாட்டேங்காங்க, இது மாதிரி கூட அவர் யோசிக்கலாம், சரியா? ஒருத்தருக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும்பா, ஒரு ஆங்கிள் இருக்கும், நம்ம பண்ணுற மாதிரி யாரும் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக. ஆனால் ஆண்டவர் வந்து உண்மையாகவே பரத்துக்கு ஏறும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டு போனார், சரியா? சரியா? என்ன சொன்னார்னா, உலகம் முழுவதும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷ அறிவிங்க. அடுத்தது என்ன சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. அதுக்கப்புறம் 3வது ஒன்று சொன்னார், என்ன சொன்னார்னா, எனக்கு சாட்சிகளாக இருங்கள். எனக்கு சாட்சிகளாக இருங்கள். ஓகேவா? இப்போ இன்னைக்கு வந்து இந்த 3வது இருக்கு பார்த்தியா, 3வது வந்து இந்த 2 இதை வந்து ஈஸியாக பண்ணிடும், மேலே இருக்கிற 2த்தையும். நான் சொல்கிறேன், புரியுது. 3வது வந்து ஓகே நீ பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற 2 உலகம் முழுவதும் போகிறது, சுவிசேஷம் சொல்கிறதெல்லாம் இந்த 3வது வந்து பண்ணிடும், செஞ்சிடும். இன்றைக்கி வந்து நீ வந்து ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த 3வது வந்து ஒன்று அங்கே கொண்டு போயிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுண்ணா? ஏன்னா
இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு, இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. ஸோ ஏன்னா அதனால தான் ஆண்டவர் அதை ரொம்ப, நான் வந்து சமீபத்தில் அதை ரொம்ப தியானிச்சேன். எனக்கு சாட்சிகளா இருங்க, எனக்கு சாட்சிகளா இருங்கன்றாரு. அப்போ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒரு ஊழியத்தில் நடந்துச்சு. ஓகே. ஒரு ஊழியக்காரர் வந்து என்ன பண்ணாருன்னா, வயசானவர், அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கீழே வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் இருந்தார். ஓகே. சரி, அவன் வந்து வாலிப பையன். அந்த வாலிப பையனுக்கு வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கான், போய் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ற பயங்கர எனர்ஜியாக இருக்கிறான். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாஸ்டர் வந்து எங்கேயுமே போக மாட்டேங்காரு. எதுக்கு? ட்ராக் மினிஸ்ட்ரி போக மாட்டேங்காரு, இந்த டான் ப்ரீச்சிங் போக மாட்டேங்காரு, எதுவுமே போக மாட்டேங்காரு. இவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா இது, நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தேன், நான் வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், டெய்லி அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன், சாப்பாடு போட்டுருக்கிறேன், இதை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் இவர் வந்து ஒன்றுமே நம்மளை வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்காருன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த வாலிப பையனுக்கு பார்த்து சொன்னாராம், ஏப்பா மெகாஃபோன் எடுத்துக்கோ, ட்ராக்ஸ்லாம் எடுத்துக்கோ, நம்ம இன்னைக்கு வந்து ஊழியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஓகே, அவனுக்கு பயங்கர சந்தோஷம். காலையில் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடி ஆகிட்டான். ஸோ இந்த ஊழியக்கார் வந்து வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ போகும்பொழுது நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸ், ஜனங்க நிறைய பேர் இருக்கிற இடம். ஓகே, சரியா? அங்கே வந்த உடனே இவன் என்ன யோசிச்சான்னா, இப்போ இங்கே வந்து மைக் எடுத்துருவாரு, பேச ஆரம்பிச்சிருவாரு, காஸ்பல் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு. ஸோ அவர் வந்து அங்கே நிற்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு போயிருந்தாராம். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஒரு சினிமா தேட்டர்லேருந்து வெளியே வராங்க மக்கள், அந்த இடத்துல சொல்லுவாருன்னு பார்த்தானா அங்கேயும் சொல்லலை. ஸோ ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், எங்கெங்கெல்லாம் க்ரௌட் இருக்குமோ அந்த வழியாக தான் போறாரு அவர். ஆனால் அவர் வந்து நிற்காம நடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவன் வந்து மனசில் ஒரு தாட் என்னன்னா, இன்னும் இவர் சொல்ல மாட்டேங்காரு, இவர் சொல்ல மாட்டேங்காரு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்துட்டார். சரியா? சர்ச்சுக்கு வந்த உடனே, பாப்பா ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லா செஞ்சிட்டோம், ஜோம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாராம். உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னத்த ஊழியம் செஞ்சோம், சும்மா சுற்றிட்டு வந்தோம், வாக்கிங் போயிட்டு வந்தோம், அவ்வளோதான், ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்துருக்குறோம், என்ன செஞ்சோம்? அப்போ அவர் சொன்னாரா, தம்பி அப்படி கிடையாது, இப்போ நம்ம போகும்போது எத்தனை பேர் நம்மளை பார்த்துருப்பாங்க, சரியா? பார்க்கும்பொழுது நம்மளுடைய சாட்சி அங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுத்து, இவர் தான் பாஸ்டரு, சரியா? இவர் உண்மையான பாஸ்டரு, இவர் வந்து கர்த்தருக்கு பயந்த பாஸ்டரு, இவங்க சபை இங்கே தான் இருக்குது, ஜனங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது. ஸோ என்னுடைய சாட்சி வந்து அங்கே வந்து பேச ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமாக ரொம்ப அவசியமான ஒரு ஊழியன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊழியம்? சாட்சி. இதை நீ பண்ணிட்டீங்கன்னா சுவிசேஷம் போன மாதிரி தான். இப்போ நீ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்காங்கப்பா, அவங்கள வந்து எப்பா நீ வந்து ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் கர்த்தரை அழைச்சா வர்றது அது வேற. பட் ஆனால் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவன் ஒரு ரியல் கிறிஸ்டியனாக வாழட்டுமே. எல்லாரும் பப்புக்கு போகிறான், நான் போக மாட்டேன். எல்லாரும் குடிக்கிறான், நான் குடிக்க மாட்டேன். ஸோ அவன் கேட்பாங்க, அப்போ நீ ஏன் குடிக்க மாட்டேன்? நான் வந்து கிறிஸ்டியன்பா, நான் வந்து ஆண்டரை அறிஞ்சிருக்கிறேன். நான் அப்போது ஆல்மோஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ஒரு சாட்சியை வந்து நீ கிரியேட் பண்ணுற. ஸோ அப்போ எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத மூலமாக கற்றுக்குறாங்க. அப்போ இன்னொருத்த வந்து அப்படி நடக்கலைன்னு வச்சுக்கேன், என்னடா இது இவன் இப்படி இருக்கிறான், அதே கிறிஸ்டின்னு, ஆனால் அவன் அப்படி நடக்க மாட்டேங்கானே அப்படின்ற தாட் வரும். அப்போ ஒரு சாட்சி வந்து ரொம்ப முக்கியம். சரியா? இது வந்து நான் சொல்கிறேனே, நீ கிராம ஊழியம் செய்யலைனாலும் பரவாயில்ல, நீ பாஸ்டர் ஊழியம் செய்யலைனாலும் பரவாயில்ல, நீ எந்த ஊழியம் செய்யலாம் பரவாயில்ல, ஆனால் சாட்சியாக நீ சாட்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஊழியம் நீ இருக்கிற இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உன் குடும்பத்தை நீ ஆதாயப்படுத்தணுமா, நீ குடும்பத்தில் சாட்சியாக இரு. ஓகேவா? ஸோ உன் தெருவில் நீ வந்து சாட்சியாக இருக்கணுமா, அந்த தெருவுக்கு நீ உன் தெருவை ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நினச்சின்னா, உன் தெருவில் வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் கிறிஸ்டின்ப்பா, நல்ல மனுஷன்ப்பா, அந்த ஒரு வேர்டு வருது இல்ல, அது என்னைக்கு இருந்தாலும் அந்த விதை வந்து கிரியேட் செய்யும். கண்டிப்பா கிரியேட் செய்யும். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய இந்த வார்த்தையில இப்ப தானியேல் வந்து தான் சாட்சியா இருந்தான், தான் ஜெபித்தான். ஆமா, அந்த ஜெபத்து நிமித்தமா தான் அவரே சொல்றாரு, தேவன் வந்து ரட்சிக்கிற தேவன் நான் அறிஞ்சிருக்கிறேன். அவனுடைய சாட்சி தான் வெளிப்பட்டுச்சு. ஏசப்பா சொன்னது போல, உன்னை நீ அன்பு செய்கிறது போல பிறனை அன்பு செய். அப்ப எல்லா கட்டளைகளும் அதுக்குள்ள அடங்குறது போல இந்த சாட்சியை வாழ்ந்துட்டாலே ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி கவர் ஆகும். அது ஈஸியா போயிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இதுக்கு உலகத்துக்கு வந்து எல்லாம் பிஸியான வேர்ல்டு. சரியா? எல்லாருமே வந்து லைஃப் செட்டில் பண்ணணும். சரியா? அடுத்த செகண்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து எப்பா வாப்பா கிராம ஊழியத்துக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஃப்ரீயாக தான் வரப்போறாங்க. அப்படி வரலன்னா உடனே வந்து
நீ எல்லாம் என்னத்தை ஊழியத்துக்கு செய்கிற, ஒரு கிராம ஊழியத்துக்கு வர மாட்டேங்க, நீ எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து உன்னை கணக்கு கேட்பார் அப்படிலாம் சொல்கிறது வந்து என்னுடைய பார்வையில் தப்பு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க இடத்துல வந்து அவன் வந்து சாட்சியாக நிற்கிறானா, அதுவும் வந்து பெரிய சுவிசேஷம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதுதான் நம்பர் 1 எப்படி சொல்கிறது ஊழியன்னு சொல்லுவேன். நீ யாருக்கு நன்மை செய்யலைனாலும் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத நீ நன்மையா வாழ்ந்துட்டாலே ஒரு பெரிய சுவிசேஷ ஊழியம். அதுவே பெரிய சுவிசேஷம். இவனை எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம். இவனை நான் வந்து ரட்சிக்கப்படும் போது நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், பயங்கர கோபக்காரன். சரியா, சரியான கோபக்காரன். என்னுடைய கான்செப்ட் அந்த வயசில் வந்து பிரச்சனை என்னென்னலாம் கேட்காத, முதல்ல அடிச்சிரு, அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய கான்செப்ட். சரியா, அந்த அவ்வளோ அவ்வளோ கோவக்காரன் தான். எனக்கு தெரிஞ்சு கோவத்தோட உச்சியெல்லாம் சில டைம்லாம் வந்து ஏதோ ஒரு எங்கள் அண்ணனுக்கு எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. டக்குன்னு டேபிளில் ஒரு கத்தி இருந்து சின்னது இதுதான் இந்த அதை எடுத்து அப்படியே குத்த போயிட்டான் அவனை. அந்த அவ்வளோ வெறி, அந்த வெறி கோவம். அப்போ எங்கள் அம்மா வந்து இயேசுவே அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. அப்போ நான் சொல்கிறேன், உன் பையனை ஒழுங்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அந்த நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்காது. சரியா, அப்போ அவ்வளோ பயங்கரமான கோவம். சரியா, கிளாஸில் எடுத்துக்கோ, கெட்ட வார்த்தைன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை வரும். என் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராது. சரியா, நான் படிக்கும்போது அதான் நடந்துச்சு. 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை சரளமாக வரும். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறதுனாலும் கெட்ட வார்த்தை போட்டு தான், அந்த வேர்டு போட்டு தான் கூப்பிடுவேன். ஓகே, சரியா. இப்போ ஜேம்ஸோட ஐடென்டிட்டி தான் அதுதான் ஜேம்ஸ்னா பயங்கர கோவக்காரன், கெட்ட வார்த்தை பேசுவான். சரியா, இதான் அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லா கேர்ள்ஸுக்கும் தெரியும். நான் படித்தது கோயடு, கேர்ள்ஸுக்கும் தெரியும், பாய்ஸுக்கு தெரியும், டீச்சர்ஸ்க்கே தெரியும், பிரின்சிபலுக்கு தெரியும், கரஸ்பாண்ட் எல்லாருக்கும் தெரியும். இவன் வாயிலேருந்து நான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு வாய் தான் அது. ஸோ ஆனால் என்னைக்கு வந்து நான் வந்து ஆண்டரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நான் உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து என்னுடைய பாஷை மாறிச்சு, என்னுடைய வார்த்தைகள் மாறிச்சு, என்னுடைய கோபம் மாறிச்சு, அந்த பொறுமையை ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே வந்து அந்த டிஃப்ரென்ஸை தான் பார்த்தாங்க. இன்னொன்று, நான் கிளாஸில் படிக்கும்போது யார்ட்டையும் எல்லாத்தையும் உட்காந்து இயேசு தான் முன்னியான கடவுள், நான் தற்கொலைக்கு நேராக போனேன், அப்போ வந்து ஆண்டர் வந்து என்னை வந்து சந்திச்சாரு, ஸோ உங்களையும் சந்திப்பார் அப்படிலாம் நான் அந்த மாதிரி சுவிசேஷ ஒளியை நான் பண்ணவே இல்லை. ஆனால் என்னுடைய சேஞ்சை பார்த்தாங்க. இப்போ முன்னாடி வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு வந்து தலையில் யாருன்னா தட்டினான்னு வச்சுக்கேன், அந்த டைம்லலாம் வந்து செம்ம கோவம் வந்து கண்முன் தெரியாம அடிச்சிருவேன். அது டென்ஷன் ஆகும், அவ்வளோ டென்ஷன் ஆகும். ஸோ இதை வந்து சில ஃப்ரெண்ட்ஸை டெஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு சரியா அப்படி தட்டுவாங்க, நான் பாட்டுக்கு சிரிச்சிட்டு போவேன், கோவம் வரல உனக்கு அப்படின்வாங்க. ஸோ இது வந்து சேஞ்சை பார்த்தாங்க. ஸோ அதில் தான் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தை பார்த்து தான் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆண்டரை நம்ப ஆரம்பித்தாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு இயேசு நல்லவர், இயேசு மன்னிக்கிறவர் அப்படின்னு சொல்லலை. ஆனால் மன்னிக்கிற தேவன் என் கூட இருக்கிறாரு, நல்ல தேவன் என் கூட இருக்கிறான்றத அவங்க என் மூலமாக பார்த்தாங்க. ஸோ அதனால நான் வந்து கிளாஸ்லாம் போயிட்டு உக்காந்துலாம் நான் வந்து ட்ராக்ஸ் கொடுக்கல, எதுவும் சொல்லலை. ஆனால் ஒருத்தராக கேட்க ஒருத்தராக நான் சொல்கிறத வந்து லிசன் பண்ண ஆரம்பித்தாங்க. முன்னாடிலாம் வந்து பைத்தியக்காரன் பேசுகிறான்னுவாங்க, இவன் பைத்தியக்காரன் இவன் எதனா பேசுவான்டானுவாங்க. ஆனால் இப்போ வந்து என்னோடய வார்த்தையில் வந்து ஒரு வேல்யூ இருந்துச்சு, என்னோட நடக்கையில் ஒரு வேல்யூ இருந்துச்சு, எல்லாமே ஒரு வேல்யூவாக மாறிச்சு. ஏன்னா அந்த சாட்சி தான் வாழ்க்கை சாட்சியாக இருந்தால் தான் வந்து இன்னொன்று நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். நம்ம ஊழியத்தில் வந்து ஒரு டிரைவர் இருந்தார், அவரும் வந்து புறஜாதியான். சரியா, அவர் வந்து கத்தரை அறியாதவர். சரியா, ஃபுல் டைமாக இருக்கிறார் நம்மள்கிட்ட. ஓகே, சரியா, அவர் வண்டி நல்லா ஓட்டுவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ நான் இது வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம ஊழியத்தில் தானே இருக்கிறாரு, நம்ம வந்து அவரை மாற்றுவோம். சரியா, இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் ஊழியக்காராக இருக்கனால நீனும் மாறிக்கோ, ஏற்றுக்கோலாம் சொல்லலாம். சரியா, ஆனால் ஜாக்சன் ஒரு நாள் அவருக்கு சுவிசேஷம் சொன்னதே கிடையாது. சரியா, ஒரு நாளும் நான் சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் என்னை பார்த்துட்டே இருப்பார்னா என்னோட நடக்கையை பார்ப்பார், நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் பார்ப்பார். அப்போ ஒரு நாள் வந்து இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், சென்னையிலேருந்து ராணிப்பேட்டை. அப்போ என் கூட படித்த ஒரு பையன் வந்து எனக்கு கால் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் படித்தான். அவனாம் வந்து நல்ல பாவத்தில் இருக்கும்போது என் கூட இருந்தவனுக்கு தான். ஆனால் நான் மாறினது அவனுக்கு தெரியாது. நான் மாறினது அதான் கிறிஸ்டினாக இருக்கிறேன்னு தெரியும், பட் ஆனால் ஒரு ஊழியம் செய்கிறேன், டிவி மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறோம், அதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது.
ஓகே. அவன் வந்து ஏதோ வேலை செய்கிறாருன்னு மட்டும் தெரியும். அப்போ எங்கடா இருக்கேன்னு கேட்டால், நான் இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணுறேன்டா, இந்த மாதிரி ராணிப்பேட்டை தான் போயிட்டுருக்கேன். நானும் சென்னையில் தான்டா இருக்கிறேன், நான் வரட்டவங்க கூட என்னையும் ட்ராப் பண்ணிடுறேன்னு கேட்டான். சரி வாடான்னு சொல்லிட்டு கோயம்பேடு வர வச்சா, அவனையும் பிக்கப் பண்ணி போயாச்சு. ஸோ போயிட்டு போது ஃப்ரண்ட்டில் வந்து அவனும் டிரைவரும் உட்காந்துருக்கான், நான் பின்னாடி உட்காந்துருக்கிறேன். ஸோ அப்படியே சும்மா அப்படியே ஜென்ரலாக பேசிட்டே இருக்கிறபோது நீ பார்த்தீங்கன்னா அவன் வந்து கேட்குறான், சரி எப்படி இந்த மினிஸ்ட்ரி இந்த ஊழியம் நம்ம சொல்கிறிய இதெல்லாம் எப்படி அப்படிலாம் கேட்டுட்ருக்கான். அப்போது நான் பேச வேண்டிய சுவிசேஷத்தை யார் பேசுனான்னா அந்த டிரைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. சரியா சார், நான் வந்து பயங்கரமான இவன் சார், குடிகாரன் சார், நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. சரியா, ஆனால் என்னைக்கு வந்து இந்த சாருக்கு நான் டிரைவராக வந்தேனோ, சரியா, வீட்டில் வந்து நான் அவனோட சேஞ்ச் எல்லாம் எனக்கே வந்து அமைதியாக உட்காந்து கேட்டுட்டே இருந்தேன். சரி ஓகே, ஏன்னா ஒரு சுவிசேஷம் போயிட்டுருக்கு அவ்வளோதான். ஸோ எல்லாம் சொன்ன உடனே ஸோ இவன் வந்து அப்படியே கேட்டே இருந்தவன் திடீர்னு யோசிச்சான், நான் திருப்பி சென்னைக்கு அப்படியே ரிட்டர்ன் கூட வந்துடுறேன், சரியா, உன் ஆஃபீஸை பார்த்து திருப்பி சென்னைக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லவா அப்படி சொல்லிட்டு திருப்பி எங்கள் ராணிப்பேட்டை வந்தாச்சு. திருப்பி இவங்க 2 பேர் கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்குது. என்னன்னா அவன் வந்து இந்த ஊழியத்தில் என்னென்னலாம் பார்த்தான், சரியா, இந்த ஊழியக்கார்ட்ட என்னென்னலாம் பார்த்தான், அது மூலமாக இயேசு என்ன அறிஞ்சிக்கிட்டான் அப்படின்ற கான்செப்டை அந்த டிரைவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. சொல்லும் பொழுது நான் ரிட்டர்ன் போகும்பொழுது நான் ஜஸ்ட்டு ஒரு 2-3 வேர்டு தான் பேசினேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. சார் கரெக்டாக அந்த காஞ்சிபுரம் அந்த இதாண்ட பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆச்சு. ஸோ பஞ்சர் ஆன உடனே ஸ்டெப்னியும் பஞ்சர், அது நான் கவனிக்கல. உடனே டிரைவர் சொன்னார், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு பக்கத்தில் போய்ட்டு நான் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்னியை எடுத்துகிட்டு ஒரு வண்டியை டோல போயிட்டார். இவன் அதே செகண்டு இந்த பையன் வந்து கையில் போட்டிருந்த தாயத்துக்கு எடுத்து தழுத்துலேருந்து கயிறு எல்லாத்தையும் கழட்டி தூக்கி அடித்தான். இங்கே ரோட்டில் தூக்கி அடிச்சுட்டு எனக்காக ஜோம் பண்ணு, எனக்கும் அந்த இயேசு வேணும். ஓகேவா? ஸோ அவனுக்கு அன்னைக்கு ரோட்லேயே ஜோம், எப்பவுமே அந்த காஞ்சிபுரம் அதை கிராஸ் பண்ண அதை பார்த்துட்டே போவேன். ஸோ ஞாபகம் வருது. ஆமாம், கண்டிப்பாக ஞாபகம், அது காஞ்சிபுரம் ரோடு. ஸோ அது கண்டிப்பாக ஞாபகம். ஸோ இவங்களுக்குலாம் நான் போய் சுவிசேஷம் சொன்னா அப்படின்னு கேட்டால் சொல்லலை. ஆனால் ரியாலிட்டி அதுதான். இவனை நீ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு கிறிஸ்டியனாக பிஹேவ் பண்ண, அப்சல்யூட்லி ரியல் கிறிஸ்டியனாக பிஹேவ் பண்ண, யூ வில் கெட் அட்லீஸ்ட் ஒரு சொல்லாச்சும். கண்டிப்பாக இது நான் ஒரு தடவை பேசியிருக்கேன்னா, இப்போ ஜாக்சன் போய் ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்குது, ஜாக்சன் அங்கே போகிறேன், என்னை வச்சுட்டு இன்னும் வார்த்தை பேசுகிறாங்க, அங்கே பாரு ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணு அதை குறித்து பேசினா அதுதான் ஜாக்சன். அதே ஜாக்சன் அந்த கூட்டத்தில் போய் நிற்கும் போது தவறான வார்த்தை பேசும்போது ஜாக்சனுக்கு பிடிக்காது, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதப்பா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, அதான் ஜாக்சன். ஸோ நம்ம சாட்சி தான் சுவிசேஷத்தை அறிவிக்குது. ரொம்ப தெளிவான ஒரு ஆன்சர் தான். ஐம் ஸோ ஹாப்பி. ஆனால் நிறைய இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது என் மைண்டில், ஏனகரமாக கேட்காத. ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் சில காரியங்களை பார்த்து கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அது ஒரு ஊழியக்காரனா, தேவனுடைய மனுஷனா, நீங்கள் மீடியாவில் இருக்கிறதுனால நீங்கள் தான் ரைட் பர்சனாக இருக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் பர்சனாக ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது மீடியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். நான் கேட்க மீடியாவுக்கு சம்மந்தப்பட்டதா கேளுப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த யூடியூப் ஓகே ஒரு மோடு என்ன வந்துச்சோ, அது நிமித்தமாக அநேக நன்மைகள் இருக்கிறது. இன்னைக்கு இப்போ கூட இப்போ நம்ம ப்ரோக்ராமை கூட யூடியூப்ல அநேகருக்கு வந்து இது ஆசீர்வாதமாக போய் சேருது. அதே சமயத்தில் நன்மையும் தீமையும் ரெண்டும் இருக்குது. எது ஒன்று உருவாகினாலும் இப்போ யூடியூப்ல வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்குதுன்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் என்னன்னா, அவனுடைய சேனலுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களை குறித்து வரவங்கெல்லாம் அவங்களுடைய வார்த்தைகளையோ அவங்களுடைய வாழ்க்கையோ எடுத்து போட்டு தேவையற்ற வார்த்தைகளை பேசி கடுமையாக விமர்சிட்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஊழியக்காரனை குறித்து ரொம்ப தவறானது விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது தவறு இல்லையோ கர்த்தர் அறிவார். ஆனால் இதை ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு அநேக தேவ ஊழியக்காரர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கண்ணா. இது நிறைய பேரை வந்து என்ன பண்ணுதுன்னா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்குது. எப்படின்னா, இவங்க பார்க்குறாங்க இதில் வந்து நிறைய வியூஸ் போகுது. அப்போ இன்னொருத்தருக்கு அந்த எண்ணம் வருது, நம்ம கூட நம்ம சேனலில் என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணலாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. இந்த அப்போல்லாம் சினிமாக்காரங்களுக்கு வந்து கிசு கிசுன்னுவாங்க. சரி, இந்த சினிமாக்காரங்களை குறித்து எதனா கிசு கிசுன்னு எழுதிட்டா அன்னைக்கு வந்து அந்த புக்கு வந்து ரொம்ப சேல் ஆகும்.
நல்ல வியூஸ் போகும்னு. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகருடைய காரியங்களை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு பர்சனல் லைஃப்பை எடுத்து போட்டு அதை வந்து இவங்க பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெருங்கூட்டமே இருக்குது. அது கரெக்டு, இது ராங்னு சொல்லுது. இது எப்படி, நான் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? இது சரியா? ஒரு ஊழியக்காரனை குறித்து பேசுறது சரியா? அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்பனை பண்ணி இமேஜினேஷன் பண்ணிட்டு இதெல்லாம் பேசுறது சரியா? இது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படியா இருக்கும்? நீங்கள் இதுக்கு என்னென்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இப்படி சீரழிஞ்சு போயிருக்கிறாங்களே, உங்களுடைய சஜஷன் என்னன்னா, ஒரு என்ன அட்வைஸாக இருக்கும் இவங்களுக்கு? சமக்கே நம்மளே தான் போட போகிறோம். சரி, ஓகே. ஸோ இதில் வந்து கவனிக்க வேண்டியது சில காரியங்கள் இருக்குப்பா. நீ சொன்னதில் சிலதெல்லாம் வந்து பிக் பண்ணிடுறேன். சரியா? சரி. முதல்ல வந்து யூடியூப். சரியா? ஸோ சிலர் வந்து இப்போ அது குறை சொல்கிறது இல்லை, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து என்னென்னா, உனக்கு வந்து யூடியூப்பில் உனக்கு வந்து ஊழியம் செய்யணுன்ற உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா உன் கண்டென்ட்டை போடு. சரியா? இப்போ ஜேம்ஸ் கண்டென்ட்டை எடுத்து போடுறதுனால உனக்கு வியூஸ் வரும், பணம் வரும்னா அது வந்து ஊழியம் கிடையாது. தட் இஸ் வியாபாரம். ஆமாம். சரியா? இது வந்து நான் அதனால தான் நீ பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தருடைய அஸ்திபாரத்தின் மேலே உன் அஸ்திபாரத்தை போடாத, பவுல் சொல்வார்ல. இது வந்து அப்படி தான். இப்போ யூடியூப் வந்து உனக்கு வந்து யூடியூப் ஊழியம் பண்ணணுன்றது, யூடியூப் வழியாக சுவிசேஷம் போகணும், யூடியூப் வழியாக ஜனங்களை ரீச் பண்ணணும்னா உன் கண்டென்ட்டை வை. இப்போ பாஸ்டர் ஜேம்ஸ் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இன்னொரு சிங்கரோட கண்டென்ட்டை போட்டு 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 உனக்கு வியூஸ் அதிகமாகி உனக்கு வந்து பணம் வருதுன்னா அது வந்து ஊழியம் கிடையாது. நீ சரியான ஒரு வியாபாரின்னு தான் அர்த்தம். அது வந்து ஊழியமாகவும் பார்க்காதீங்க. ஜனங்க வந்து ஊழியமாகவும் பார்க்கக்கூடாதுப்பா, இவர் பயங்கரமாக ஊழியம் செய்கிறாருப்பா, அது கிடையவே கிடையாது. அவன்கிட்ட கண்டென்ட்டே கிடையாது. இப்போ மார்க்கெட்டில் வந்து அங்கே எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே மார்க்கெட்டில் பழத்தை வாங்கி இங்கே விற்கிற மாதிரி இது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி யூடியூப்பில் உட்காந்து இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை போட்டு, ஸோ அது ஒன்றும் பெரிய ஏன் பண்ணணுன்னா நான் நம்ம கூட தான் பண்ணலாம், பெரிய விஷயமே கிடையாது. சரியா? அது வந்து நான் வந்து அதை வந்து பெருசாக நடக்கிறது கிடையாது. அது மாதிரி இதை வந்து நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நம்மளோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்றவங்க வேறு கண்டென்ட் எதுவுமே உள்ளார கொண்டு வர மாட்டோம். சரியா? மற்றவங்கள கண்டென்ட்டை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரியா? எப்பா ஸ்ட்ரீமிங்கில் முதல்ல ஆரம்பித்ததே கர்த்தருடைய கிருபைன்னு நம்ம. ஆமாம். சரியா? எல்லாமே தெரியும் கண்டிப்பாக. சரியா? ஆனால் நான் வந்து அதிலலாம் வந்து அவங்களோட கண்டென்ட், அது அவங்களுடைய உபதேசம், அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்குது, இல்லாமல் தான் பரவாயில்ல. அவங்களுக்கும் யூடியூப் இருக்குது, அதுலேருந்து எடுத்து தான் இவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வியூஸ் வர்றதுக்கு நீ சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து அது வியாபாரமாக மாறிடுச்சு. ஆமாம், வியாபாரமாக மாறிடுச்சு. இன்னொன்று ரெண்டாவது வந்து நீ கேட்டதில் வந்து குறை சொல்லுகிற காரியம். சரியா? குறை சொல்கிற காரியம் சரியா தவறா? சரியா? சரியா தவறானா, ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சால்வேஷன் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். சரியா? ஃபைன் டியூன் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இப்போ இருக்கிறவங்களாம் ஒன்றுமே கிடையாது அதில். ஓகே ஓகே. இப்போ குறை சொல்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது. அது வந்து நல்ல சாலிடாக பிப்ளிக்கல் ஸ்ட்ராங்கான பிள்ளைகள். சரியா? அதில் ஃப்ரான்சிஸ் ஒருத்தர், விஜயகுமார்னு ஒருத்தர், அடுத்தது இன்னொரு 2 பேர், 4 பேர் உட்காந்துருப்பாங்க. கரண்ட் இஷ்யூவை பேசுவாங்க. பேசும்பொழுது வேத வசனத்தின்படி பேசுவாங்க. ப்ளஸ் அதோட ஆர்ஜின் எங்கேருந்து வந்துச்சு, இந்த கள்ள உபதேசம் எங்கேருந்து வந்துச்சு, இது எங்கேருந்து. ஸோ ஜனங்களுக்கு வந்து அது தெளிவை கொடுத்துச்சு. இது வந்து நல்லா எனக்கு தெரிஞ்சு நீ சொல்கிற மாதிரி அன்னி காலகட்டத்தில் வந்து ஃபைன் டியூன் வந்து பயங்கர ஹிட்டான ப்ரோக்ராம் சேனலில். ஸோ இதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரியலாக சொல்கிறேனே, அன்றைக்கி பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்னென்னா, வேதத்தில் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது கூட நம்ம இன்றைக்கி சோதிச்சு பார்க்குறது நல்லது. எக்ஸாமின் யோர் ஃபெய்த். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்டராக இருப்பாங்க, ஆனால் தன்னுடைய செய்கைகள் பார்க்கும்போது அப்படியே அந்த மதிகேடான காரியங்களாக தான் இருக்கும். அதாவது டிசியாக இருப்பாங்க, பிசியாக இருப்பாங்க. மெயினாக இவங்களுக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய விசுவாசம், கடவுளை பற்றின விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 0. அதாவது கடவுளை பற்றின ஒரு விசுவாசமே இருக்காது. அடிப்படை தேவைகளை குறித்து வரும்பொழுது ஒரு சகோதரனுடைய நீடை இன்னொரு சகோதரன் பார்த்துக்கிட்டான்.
ஆதித்திருச்சபையில். எப்படின்னா அவங்க ஒருத்தருமே தான் பொருளை தனதுன்னு சொல்லலையாம். ஸோ பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு தவறு இருக்குது. என்ன தெரியுமா பிரதர், நீங்கள் ஜோம் பண்ணுங்க பிரதர், சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் பிரதர். நம்மக்கிட்ட காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. ஸோ விசுவாசம் மாத்திரம் இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு அதனால தான் பைபிள் சொல்லுது. ஆனால் சில வேத வசனங்களை நம்ம பார்க்கும்போது போதிக்கப்படுகிற விதம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஆபகூக்கில் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நான் பிழைக்கணும்னாலே எனக்கு விசுவாசம் வேணும். ஆண்டவரே எனக்கு சோறு கொடுங்கன்னு கேட்குறதுல தப்பு இருக்கா இல்லையா? அதில் ஒரு நம்ம இந்த டாப்பிக்கில் நீடுக்காக நான் ஜெபிக்கிறது இல்லையா? இன்னொன்று மத்தேயுவில் நம்ம பார்க்குறோம் 21ஆம் அதிகாரத்தில், நமத்தினாலே எதை கேட்டாலும் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போனா நம்ம எதான கேட்கலாமே, கொடுக்க மாட்டாரா? அடிப்படை தேவைகளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஹாபக்குக்கில் வந்து வாழ்க்கையில் வந்துட்டு விசுவாசத்தில் அதை வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. என்னோட பாயிண்டில் எல்லா விதமான காரியத்திலுமே தேவனை சார்ந்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ஆனால் மேன்மையான காரியத்தை உலகத்துக்கு கொடுத்துடக்கூடாது. லைக் அடிப்படை தேவைகள்லாம் இப்போ வந்துட்டு நம்ம என்டையர் ஃபெய்த் கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய அடிப்படை தேவைகளுடைய கண்டென்ட் இதில் இருக்குது. அதுவும் உள்ளாக அடங்கி இருக்க ஒரு காரியமாக தான் சொல்லியிருக்குது. ஆனால் இதை நான் ரெகுலராக பார்க்க எனக்குள்ள வந்த ஒரு சின்ன ஒரு எண்ணம். ஆனால் நீங்கள் யாருடைய நாமத்தை தூஷணப்படுத்துறீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷணப்படுத்திட்டு இருக்கிறீங்க. சில டைம் வந்து இன்னும் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் இவனே பண்ணுறான், நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லையே, நான் சொல்கிறேன், உருவாகிடும் ஒரு எண்ணம் வரும்.